தெய்வ மனம், அசுர மனம் என்றால் என்ன? அசுர மனத்தை தெய்வ மனமாக மாற்றுவது எப்படி? அப்படிங்கிறத இன்னைக்கு கொஸ்டினா வச்சிருக்கோம். அசுர மனம் அப்படின்னா தீய குணங்கள்னு வச்சுக்கோங்க. தெய்வ மனம்னா நற்குணங்கள்னு வச்சுக்கோங்க. தீய குணங்களை நற்குணமாக மாற்றுவது எப்படி? அப்படின்னும் கிளாஸ் எடுத்துக்கலாம். அல்லது ரஜோ, தமோ குணங்களை இருந்து சாத்வீக குணமாக மாற்றுவது எப்படி? அப்படின்னும் ஒரு தலைப்பா வச்சுக்கலாம் நீங்க. சோ, இதுக்குண்டான ஆன்சர் என்ன? அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வி. சரியா? தெய்வ மனம், அசுர மனம். இது 2 மனமா? 1 மனமா? எனக்கு என் மனசு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தனுக்கும் கடவுள் 1 மனசு குடுத்திருக்காரா? 2 மனசு குடுத்திருக்காரா? கடவுள் குடுத்தது 1 மனசு தானேங்க. அப்புறம் பேரு தெய்வ மனம்னு வச்சுக்கிற, அப்புறம் அசுர மனம்னு வச்சுக்கிற புரியலையே! இருக்கிற மனசு 1. அந்த மனசுக்கு 1 பேரு தானே வைக்கணும். அதுக்கு எதுக்கு 2 பேர் வச்சீங்க? என்று எனக்கு கேட்க தோன்றுகிறது. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு மனமே நன்மை கொடுப்பதாகவும் எனக்கு செயல்படுகிறது. அந்த ஒரே மனமே எனக்கு கெடுதல் செய்வதாகவும் செயல்படுகிறது. ஆதலால் கெடுதல் செய்வதாக செயல்படும்போது அதனை நான் அசுர மனம் என்றும், எனக்கு நன்மை செய்வதாக செயல்படும்போது அதை தெய்வ மனம் என்றும் நான் சொல்ல வேண்டி இருக்கின்றது என்று நீங்கள் சொல்லலாம். இல்லையா? இப்படித்தானே சொல்ல முடியும். ஆனா இருக்கிற ஒரு மனசுக்கு 2 பேர குடுத்துட்டோம்ல. சரியா? சரி. அது ஏன்பா உனக்கு நன்மை செய்கிற மாதிரியும் இருக்கு, கெடுதல் செய்ற மாரி இருக்கு? நன்மை செய்ற மாரி இருக்குன்னு எனக்கு புரியுது. ஏன்னா நம்ம மனசு என் கட் என் மனசுன்னா என்ன? எதுக்கு இருக்கு? எனக்கு சந்தோஷத்த குடுக்குறதுக்காகவே இருக்கிற என் மனசு புரியுது. சந்தோஷம் குடுக்குறதுக்காக இருக்குன்னா புரியுது. ஆனா, எனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் மனம், அதுக்கு பேர் அசுர மனம்னு சொல்றியே! உன் மனசு உனக்கு எப்படிப்பா கஷ்டத்த குடுக்கும்? என்று நமக்கு கேட்க தோன்றுகிறது. உடனே ஒரு பாயிண்ட்ட கொண்டு வந்து போட்டுர்றோம். என் மனசு நான் சொல்றத கேட்க மாட்டேங்குது. என் மனசு நான் சொல்றத கேட்டா, அது சந்தோஷம். ஆனா, நான் சொல்லாததையெல்லாம் என் மனசு என்ன செய்ய சொல்லுது. மனசோட கட்டுப்பாட்டுல நான் இருக்கேன்ப்பா. என் கட்டுப்பாட்டுல என் மனசு இல்லையேப்பா என்று அவன் சொல்லுகின்றான். சரியா? குடிகாரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் குடிக்கக் கூடாதுன்னு தாங்க நெனைக்கிறேன். ஆனா, அது தன்னால போய் இழுத்துட்டு போயிட்டு என்ன குடிக்க வைக்குது என் மனசு. என்று நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இல்லையா? அப்போ இந்த மனமானது என் கட்டுப்பாட்டில் இல்லாத காரணத்தினால், எனக்கு நானே தீங்கிழைப்பவனாக மாறுகின்றேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்படியா? சரி, கட்டுப்பாடு இல்லாமல் போனதற்கு காரணம் என்னவோ என்று ஆய்வு செய் என்று ஆரம்பிக்க வேண்டியிருக்கின்றது. கட்டுப்பாடு இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அல்டிமேட்லி அடிக்ஷன்ல தான் போய் முடியும். விருப்பும், வெறுப்பும், சங்கல்ப, விகல்பம் இந்த 2 தான் வந்து மோசமான டேஞ்சரான ஒண்ணு. நம்ம நம்ம யாருன்னே மறக்கடித்ததோட மட்டும் இல்லாம, நம்மள வந்து நாசக்காடு பண்றது யாரு அப்படின்னு சொன்னா, இந்த மனதில் இருக்கக்கூடிய சங்கல்ப விகல்பங்கள் என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. அல்லது விருப்பு, வெறுப்பு அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கிறது. அல்லது அடிக்ஷன்னு ஆங்கிலத்துல சொல்லலாம். இல்லையா? சரி. இப்ப இந்த அடிக்ஷன் இருக்கிற வரைக்கும், உன் மனசு உன் கட்டுப்பாட்டுல இருக்காது. ஏன்னா, நீ என்ன சொன்னாலும் அது செய்யாது. அது சொல்றது தான் நீ செஞ்சுட்டு இருப்ப அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஓஹோ! அடிக்ஷன் தான் காரணமா? கண்டுபிடிச்சுட்டேன். அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல தான் சித்ரா சொன்ன முக்கியமான பாயிண்ட்ட சொல்லியே ஆகணும். இப்போ இந்த அடிக்ஷன் தான் காரணம்னு நம்ம ஒத்துக்கணுங்க. நான் ஒரு தீய குணத்தில் இருக்கின்றேன். அதில் நான் அடிமைப்பட்டு இருக்கின்றேன் என்று நாம் ஒப்புக்கொள்வது என்பது முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டூ சேஞ்ச் யூ. நீ உன்னை மாற்றிக்கொள்வதற்கான முதல் ஸ்டெப்பே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு தீய குணத்தில் அடிமைப்பட்டு கிடக்கின்றேன்றத ஒத்துக்கணும். அடிமைப்பட்டு கிடக்கிறேன்னு ஒத்துக்கணும். அது தீயதுன்னு ஒத்துக்கணும். இந்த 2ம் ஒத்துக்கிட்டா மட்டும் தான் நீ வந்து ஸ்விட்ச் ஓவரே ஆக முடியும். நெறைய பேர் குடிகாரங்க என்ன சொல்றாங்க? அடிமைப்பட்டு கிடக்கிறேன்னு ஒத்துப்பானும், அது தீயதுன்னு எவன் சொன்னான்? வாழ்க்கையே குடிக்கிறதுக்கு தானே இருக்கு. ஏன்பா சந்தோஷமா வாழ்றதுக்கு தானப்பா பிறந்திருக்கோம். எல்லாரும் செத்து தானே போறாங்க. நானும் செத்துட்டு போறேன். இல்ல ஏதாவது கேரண்டி இருக்கா? பிறந்த குழந்தையே செத்துட்டு தான் இருக்கு. நானும் எப்பயோ ஒரு நாள் சாக தான் போறேன். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா குடிச்சிட்டு தானே வாழணும். குடிக்காதவங்கெல்லாம் வேஸ்ட் வாழ்க்கை. வ ம் வாழத் தெரியாதவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். சரியா? ஈவன் தோ ஹி அக்செப்டட் தி அடிக்ஷன் பட் அது தீயதுன்னு ஒத்துக்கலன்னு அர்த்தம். நெறைய பேரு, ஆமாங்க அது தீயது தாங்க, அது கொடும தாங்க, அது என்ன பாழா படுத்து தொலையுதுங்க என்று அவன் தீயது என்று புரிந்து கொள்ளுகின்றான்.
ஆனால் அதற்கு நீ அடிமைப்பட்டு கிடக்கின்றாய் என்றால், இல்லை, இல்லை. நான் அதற்கு அடிமையெல்லாம் படல. நான் கண்ட்ரோலா தானே குடிக்கிறேன். கண்ட்ரோலா குடிச்சா தப்பில்லைல்ல என்று தீயதாகவே இருந்தாலும் என் கண்ட்ரோலில் தான் இருக்கிறது என்று ஏதோ ஒரு சாக்கு சொல்லணுங்க. இல்லைன்னா நம்ம தப்பே பண்ண மாட்டோம். சாக்கு சொன்னா தான் தப்பு பண்ண முடியும் இல்லையா? நம்ம பண்ற தப்புக்கு ஏதாவது சாக்கு சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த சாக்கு சொல்லி தப்பித்துக் கொண்டே இருப்பது என்பது நாம் செய்கின்ற மிகப்பெரிய தவறு. இப்ப ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா அக்செப்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி டி அடிக்ஷன் சென்டர்ஸ்ல அதாவது குடிகாரர்கள் மறுவாழ்வு மையத்துல குடிகாரர்களுக்கு மேஜர் ஒரு சைக்காலஜிஸ்டுக்கு மேஜர் டாஸ்க் என்னன்னா, "கண்ணா நீ குடிக்கு அடிமையாயிட்ட" அப்படின்னு அவன ஒத்துக்க வைக்கிறது. ஏன் ஒத்துக்கிட்டா தான், ஆமா நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சா தான் அவன் ரைட் பண்ணுவான். ஏன்னா அடிமைத்தனம் என்பது தவறுன்றது எல்லாருக்கும் தெரியும். இல்லையா? அப்போ அதை ஒப்புக்கொள்வது என்பதுதான் தலையாய டாஸ்க்காக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி இப்போ ஒத்துக்கிட்டாச்சுப்பா. வாட் நெக்ஸ்ட்? ஆமாம், என்னிடத்தில் அசுர குணங்களுக்கு நான் அடிமையாக கிடக்கின்றேன் என்று எனக்கு புரிந்து விட்டது. இப்ப என்ன செய்றது? அப்படின்னு கேட்டா, கண்ணன் சொல்றான், மனது சித்த சுத்தி. மனதை சுத்தப்படுத்து. சுத்தப்படுத்தணும்னா என்னவோலாம் ஒண்ணும் இல்லங்க. அடிக்ஷன்லேருந்து வெளிய வர்றது தான். அடிக்ஷன்லேருந்து வெளிய வர்றதுன்னா என்ன? ஆசையலற்ற மனதில் மட்டும் தான் சித்தம் சுத்தமாகும் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. ஆசை தான் சாக்கடை. இந்த ஆசை அப்படிங்கிறத எடுத்துட்டேன்னா சுத்தமாயிடும். மனதில் உள்ள சங்கல்ப விகல்பங்களை எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சங்கல்பத்த எடுத்தா விகல்பம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அப்போ அந்த ஆசைகளை தூக்கணும் அப்படிங்கிறது மேஜர் ஃபேக்ட். ஆசைகள தூக்கணும் அப்படின்னா என்னப்பா செய்யணும்? 2, 3 மெத்தட் இருக்கு. நம்ம முன்னாடி ஆராய்ச்சி பண்ணுவோம். இந்த ஆசையினால் ஏற்படும் பின்விளைவுகள் என்னென்ன? இது எப்படி எல்லாம் என்னை துன்பப்படுத்துகிறது? ஆஹா! இந்த ஆசை எனக்கு துன்பம். இவன் எவனுக்கு எதிரி என்று நாம் புரிந்து கொள்வதால் தூக்கிடுவோமா? அப்படின்னா, ஓகே. அது ஒரு வழியா வச்சுக்கோங்க. பட் அது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா எல்லா குடிகாரனுக்கும் தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் குடுத்துட்டு இருக்குன்னு. அந்த கஷ்டத்த அனுபவிச்சுக்கிட்டே குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன்ட்ட போயிட்டு நீ எக்ஸ்ப்ளைன் பண்ணி புரிய வைக்க முடியுமா? டேஞ்சர் ஆஃப் அடிக்ஷன் அவனுக்கு எல்லாம் தெரியும். சரியா? அவன் நொண்டி சாக்கு வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சாக்க சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு குடிச்சுக்கிட்டு தான் இருப்பான். தெரிந்தே குடிக்கின்றான். ஆதலால் அது எடுபடாது. அப்ப என்னதான்யா செய்றது? ஆசையிலிருந்து வெளிய வர்றதுக்கு அப்படின்னா, கண்ணன் குறுக்கு வழியை காட்டுகின்றான். சரியா? ஏங்க இது என்னுடைய விஷன், என்னுடைய அபிப்பிராயம். கீதையில் ஞானேஸ்வரியை நான் புரிந்து கொண்டதில் எனக்கு தெரிந்ததை அப்படியே பிரசன்ட் செய்றேன். சரியா? மாற்று கருத்துனா என்ன திட்டாதீங்க. எனக்கு புரிந்தது. ஓகேவா? கண்ணன் என்ன சொல்றான்னா, கர்ம யோகத்தை கண் முன்னால் காட்டுகின்றான். அதாவது எக்கச்சக்கமான ஆசையோடு இருக்கிறவங்க கிட்ட, ஏகப்பட்ட ஆசைகளோட ஒவ்வொரு ஆசையுமே ஒரு அசுரமனம்னு சொல்லிட்டேன். இப்ப இந்த எல்லா ஆசையும் தூக்கணும். தூக்கணும் அப்படின்னா, நீ அவனுக்கு பக்தி அல்லது தியானம் அல்லது ஞானம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு முன்னாடி ஈஸியஸ்ட் பாத் அது கண்ணனே டிக்ளேர் பண்ண ஒரு விஷயம். எது சிறந்ததுன்னு அர்ஜுனன் கேட்கிறான். எல்லாம் ஒண்ணுதான். ஆனா ஃபாலோ பண்ணுவதற்கு மிகவும் எளிது ஆதலால் கர்மயோகம் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப ஈஸியஸ்ட் பாத்த கர்மயோகமா காட்டுறாரு. அது ஏன் ஈஸியஸ்ட் பாத்து அப்படின்னா, கர்மயோகத்துல ஆசைய தூக்குன்னு சொல்ல மாட்டாரு. நீ ஆசைப்பட்டத முறையா அனுபவி அப்படின்னு சொல்றாரு. அப்ப பொதுவா ஒருத்தன் வர்றான், அவனுக்கு ஆசையே இருக்கக்கூடாதுன்னா அவனுக்கு பயந்துருவான். அப்ப நீ எடுத்த உடனே என்ன சொல்ற? உனக்கு ஆசை இருக்கா? இந்த ஆசைய சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு அத மீறாம நீ அனுபவி அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒருத்தனுக்கு ஒரு உடல் இன்பம் ஆசை வருது அப்படின்னா, முறையாக திருமணம் செய்து கொண்டு நீ அதை அனுபவி அப்படின்னு சொல்லிடுறான். எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு. அப்போ முறையாக பிசினஸ் பண்ணி நீ அனுபவி. தப்பில்ல அப்படிங்கிறான். முறைகேடாக உன் ஆசைக்கு போகாத. இதுதான் கர்மயோகம் சொல்லித் தருது. அப்போ ஏற்கனவே ஆசை அதிகமா இருக்கிறவன ஆசைய தூக்கு அப்படின்னா கஷ்டம். ஆசையை முறைப்படுத்து அப்படிங்கிறான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கடமையை செய். இதுவரைக்கும் தான் நான் வந்திருக்கேன். சரியா? அப்போ கடமை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குடா. ஒவ்வொரு ஆசை இருக்குன்னா, அந்த ஆசைக்கு முறையாக அதை அடைவதற்கு உண்டான ஒரு வழி இருக்கும். அதுக்கு பேரு கடமைன்னு பேரு. அந்த ஆசைக்கு உண்டான கடமையை நீ செய்யி அப்படிங்கிறான். இந்த ஸ்டெப் வரைக்கும் ரொம்ப ஈஸி. சரியா? அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் அவனுக்கு எக்ஸ்ட்ராவா அவனுடைய ஒரு அடுத்த ஸ்டெப் வைக்கிறான். கண்ணா நீ அந்த முறையா கடமை பண்ணுன அப்படின்னா, ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா உடனே கிடைக்கும்னு எதிர்பார்க்காதேன்னு ஒரு பிட்ட போடுறான். என்னய்யா நீ சொல்ற? ஏம்பா ஆசைப்பட்டத முறையா அனுபவிச்சா கிடைக்கணும்னு சொன்னா தானே எனக்கு ஆசை வரும். நீ என்ன
ஆசைப்பட்டத முறையா பண்ணு. ஆனா ரிசல்ட் உடனே கிடைக்கும்னு எதிர்பார்க்காதன்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு கேட்டா, இல்லம்மா கண்ணா ஒரு கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா டெஃபினட்டா நம்ம பண்றதுக்கு பலன் உண்டுடா. இப்ப நீ பண்றதுக்கு மேபி லேட்டா கூட கிடைக்கலாம். ஆனா ஏற்கனவே நம்ம பண்ணதுக்கு பலனா, இப்ப நீ எஃபோர்ட் எடுத்து பண்ற ஃபெயில் கூட ஆகலாம். இந்த ஃபெயிலுக்கு காரணம் நீ இப்ப நல்லா இருக்க அப்படிங்கிறது இல்ல. ஏற்கனவே நம்ம தப்பு பண்ணிட்டோம்ல. அத அனுபவிக்கணும்ல. அதனால அப்படியும் நடக்கலாம். உடனே ஒத்துக்க மாட்டான் அவன். என்னங்க லூசுத்தனமா ஒரு ப்ரொசீஜர சொல்றீங்க. ப்ரொசீஜர் பண்ணா ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லுங்க. அத விட்டுட்டு நீங்க ப்ரொசீஜர் பண்ணணுமா? அது ரிசல்ட் எப்பயாவது கிடைக்கும்னா என்ன அர்த்தம்? என்று கேட்கலாம். அப்ப மெதுவா அவன்ட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கு? டேய் ஆளாளுக்கு அவன் பண்ணதெல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சா, இந்த உலகம் என்னடா ஆகுது? கவர்மெண்ட்டே ஒரு சட்டதிட்டம்னு போட்டு வச்சிருக்கா இல்லையா? இவன் இவன் இது பண்ணா அவனுக்கு போட்டு கொலை கொலை பண்ணா தூக்கு தண்டனை, இது பண்ணா அது தண்டனைன்னு போட்டிருக்கா இல்லையா? அப்போ எவன் எவன் என்ன நினைச்சா அது எல்லாத்தையுமே நடத்திக்கிட்டே இருந்தா, உலகம் உருப்படுமா? சட்டம், ஒழுங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அது ப்ராப்பரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நாடு ஃபங்ஷன் ஆகுறதுக்கே சட்டம் ஒழுங்கு தேவைன்னா, இவ்வளவு பெரிய உலகத்தை இயக்கிக் கொண்டிருப்பவனுக்கு ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அவனுக்கு பேரு கடவுள்னு வச்சுக்கோயேன். அரசாங்கம்னு நம்ம சொல்றதுக்கு பதிலா இந்த உலகத்திற்கு அரசன் ஒருத்தன் இருக்க வேணும்ல. அவன் நீ பண்ற தப்புக்கு எப்ப குடுக்கணுமோ அப்ப குடுக்குறான்டா. கவர்ன்மெண்ட் பனிஷ் பண்ணும். ஆனா அவன் எப்ப குடுத்தா நீ ரியலைஸ் பண்ணுவ என்று உன்னை அவன் உணர்த்தத்தான் நினைக்கின்றான் என்று மெதுவா கடவுள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிரும். இப்போ கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏன் பலனை எதிர்பார்க்காம இருக்கணும் அப்படின்னா, கர்ம பல தாதான்னு ஒருத்தன் இருக்கான்டா, கர்ம பலனை கொடுப்பவன்னு ஒருத்தன் இருக்கான்டா. எல்லாரும் பண்றதுக்கெல்லாம் கடமையை குடுத்துக்கிட்டு இருந்தா உலகம் உருப்படாது. யார் யார் என்ன கடமைக்கு எப்பப்போ என்னென்ன பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து அவன் அன்போடு உனக்காக செய்கின்றவன் ஒருவன் இருக்கின்றான் என்று கர்மயோகம் சொல்லும் போதே மெதுவா பக்தியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறோம். சரியா? அப்போ அப்படியா? ஆமா. அதனால நல்லது பண்ணா நல்லது நடக்கும்டா. கெட்டது பண்ணா உனக்கு கெட்டது நடக்கிறதுக்கு இதுதான்டா காரணம் என்று சொல்லும்போது, கர்மயோகத்தின் மேல் ஈர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி ஓகே. நம்ம ஆசைப்படுறத அவங்க அனுபவின்னு தானே சொல்லிட்டாங்க. முறையா அனுபவிப்போம். சம்டைம்ஸ் வரலைன்னா பரவால்ல. வரும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால முறையாவே அனுபவிச்சுட்டு போவோம். நம்ம ஏற்கனவே தப்பு பண்ணதுனால இது வந்திருக்கு போல என்று அவன் மனசாந்தியோடு அதை தொடர்கின்றான். சோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் கர்மயோகா. சரியா? சோ எக்ஸ்ட்ரீம் ஆசைகள், அடிக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா, இவன இந்த ப்ராசஸ்ல தள்ளி விட்டோம். நீ ஆசைப்பட்டத ஆனா அடிக்ஷன்ல இருந்து வெளிய வான்னா எப்படி வெளிய வருது? உடனே எல்லாம் வெளிய வர வேணாம். நீ ஆசைப்பட்டத அனுபவி. ஆனா முறையா அனுபவி. இப்ப வந்து ஒரு குடிகாரன குடிக்கணும்னு ஆசைப்படுறான்னா, விலக்கப்பட்ட செயல்னு வேதத்துல இருக்கு. ஆனாலும் பரவால்ல. அ நம்ம லோ லெவல்ல இருந்து சொல்லணும்னா, திருடி குடிக்காத, கடன் வாங்கி குடுக்காத, வேலைக்கு போயிட்டு அந்த வேலைக்கு போன சம்பளத்த வச்சு குடி அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவன் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு, அது 10 நிமிஷத்துல குடிச்சு அழிச்சிட்டு இருக்கான். சோ இந்த துன்பம் அவனுக்கு முறையாக போகும்போது, அந்த துன்பம் அவனுக்கு இதுக்கு அவசியமா இத குடிக்கணுமா? அப்படின்னு தோண வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள்ல சொல்லக்கூடாது. ஆனாலும் சொல்றேன். சோ தேர்ஃபோர் முறையான ஆசைகள் அனைத்தையும் நீ வந்து வச்சுக்கலாம். ஆனா, அது ப்ரொசீஜரோட பண்ணு. ஆனா ரிசல்ட்ட லாக் இல்லாம பண்ணு என்று நாம் சொன்னோம். ரிசல்ட்ட லாக் இல்லாம பண்ணுன்னு சொல்லும்போது ஒருத்தன இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் இறைவன. அப்போ அவன் கர்மயோகம் பண்ண ப்ரொசீஜர என்ஜாய் பண்ணணும்னு வேற செய்யறத கத்துக் கொடுப்போமா? அப்போ அவனுக்கு ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிக்கின்றது. ரிசல்ட்ட பத்தி கவலைப்படாம அவன் ப்ரொசீஜர் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பலன் அப்படிங்கிறது கர்மபல தாதா ஒருத்தன் இருக்கான் இல்லையா? அவன பத்தின இன்ட்ரோடியூஷன் திஸ் வி கால் இட் அஸ் அ கிருஷ்ணா அப்பீல். அப்போ அவன்கிட்ட அந்த கர்மபல தாதா யாரு? அவன் எப்படியெல்லாம் அவனிடம் நேசம் காட்டுகின்றான்? என்று நம்ம கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிற புஸ்தகத்துல எழுதின மாரி அத்தனை அன்பை உணர்த்த முயற்சிக்கின்றோம். கிருஷ்ணனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்பது அப்படிங்கிறது தான் பக்தி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பக்தி. சரியா? அப்போ அந்த பக்தியும் சேர்ந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அவனுக்கு அவன் மேல ஆசை வருது. யார் மேல? கடவுள் மேல. கடவுள் மேல ஆசை வரும்போது, சரணாகதி, பூரண சரணாகதிலாம் வராது. ஆனாலும் அவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை அவனுக்கு ஒரு ஆறுதலை தருகிறது. அவன் என்னை பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கை அவனுக்கு ஒரு ஆறுதலை தருகிறது. ஆட்டோமேட்டிக்காவே தன்னுடைய அந்த அசுர குணங்களை நான் நினைச்சிட்டு இருக்கான் இல்லையா? அந்த கிரிப் போயிட்டு அவன் அப்படிங்கிற அந்த கிரிப்பா மாறுது. அப்ப இந்த ஈகோ குறைஞ்சிச்சுனாலே ஆசை போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஈகோவும் ஆசையும் வேற வேறலாம் கிடையாது. சரியா? அப்ப ஈகோவ உடைக்கிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் அதிகமா உடைக்கிறதுக்கு பக்தி ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஹெல்ப் பண்ணுது? அவன இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவன டம்மி பண்ணிடுறோம். அவன் பெரிய ஆளு, இவன் சின்ன ஆளு. சரியா? இவன் அல்பன், அவன் சர்வஞன்.
என்ற இந்த தத்துவத்தை அவன் புரிந்து கொள்ளும் போது அவன் எனக்காகவே வாழ்கின்றான் என்ற அற்புதத்தை உணரும் போது இவனுடைய ஈகோ கிரிப் இன்னுமே ஸ்லாஸ் ஆகுது. இப்படி இவனுடைய ஈகோ கிரிப் ஸ்லாஸ் ஆக என்ன நடக்கும் அப்படின்னா இவனுக்கு ஆசைகள் குறைய ஆரம்பிக்கும். ஆசைகள் குறைய ஆரம்பிக்க இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே 18வது அத்தியாயத்துல டீட்டெயிலா நம்ம படிச்சதுதான் பேசிட்டு இருக்கேன். கவனமா கேட்டுவாங்க. இப்ப இந்த கர்மயோகம் பற்றிய சுதர்மானுஷ்டானத்தை முறையாக பலனில் ஆசை இல்லாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்து கொண்டே வந்தால், இது வரைக்கும் நான் பேசின 18வது அத்தியாயத்துல இந்த 2 வரியை தான் நான் பேசியிருக்கேன். ஓகேவா? சரி. இப்படி அவன் செய்து கொண்டே வந்தால் அவனுக்கு வைராகியம் சித்திக்கும். அப்படின்னா எல்லா ஆசையும் காணாம போயிடுச்சு. ஆசைகள் அற்ற தன்மை இப்ப வந்துருச்சு. ஏன்னா இந்த கர்மயோகம் பக்தி யோகம் ஃபாலோ பண்ண அந்த ஆசைகளிலிருந்து முழுமையாக விடுபடுகின்றான். ஆசை போயிருச்சுங்கிறதுக்கு இண்டிகேஷன் என்ன தெரியுமாங்க? அவனுக்கு பரமசித்தியான நைஷ்கர்மிய சித்தி வாய்க்க பெறுவான் அப்படிங்கிறாரு. சரியா? சோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவனுக்கு நைஷ்கர்மிய சித்தி கிடைக்கும். அது பரமசித்தின்னு வேற சொல்றாரு. அது என்னது நைஷ்கர்மிய சித்தி? என்னமோ புதுசா வேர்ட் யூஸ் பண்றீங்க. கன்ஃபியூஸ் ஆக வேணாம். கர்மங்கள் அற்றுப்போன நிலை அப்படிங்கிறது ஒண்ணு வரும். சரியா? கர்மங்கள் அற்றுப்போன நிலை வந்தாதான் குரு உனக்கு கிடைப்பாரு. அவர் அகம் பிரம்மாஸ்மி போதிப்பாரு. அப்போ உனக்கு ஞானியாக முடியும் என்று கண்ணன் சொல்லுகின்றான். சரியா? So the way you have to approach to completely know, realize who you are. இப்ப என் மனதை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது எப்படிங்கிறது தான் நான் ஆரம்பிச்சேன். அது எந்த அளவுக்கு கொண்டு போய் முடியுது அப்படின்னா, நீ யார் என்று உணரும் அந்த வல்லமையை கொடுக்கிறது. பட் பேசிக்கலி இந்த கர்மயோகமும் பக்தி யோகமும் வரும்போது மனக்கட்டுப்பாடு வருது. இந்த மனக்கட்டுப்பாடு வந்தா மட்டும்தான் நைஷ்கர்மிய சித்தி கிடைக்கும். நைஷ்கர்மிய சித்தி கிடைச்சா மட்டும்தான் ஞான யோகம் புரியும். நான் யார் என்பதை உணர முடியும் என்ற ஒரு விஷயத்தை அவன் சொல்லியிருக்கின்றான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். உடனே நீங்க நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னா சும்மா உட்கார்ந்தா இது ஒரு பரம சித்தியா? இன்னைக்கே நான் உட்காந்துறேன் சும்மா, இது என்னப்பா பெரிய விஷயம் என்று உங்களுக்கு சொல்ல தோன்றலாம். பட் இட்ஸ் நாட் தட் ஈஸி அப்படிங்கறத அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு நண்பி இருக்கின்றாள். அவள் மிக பெரும் சேவையில் வல்லவள் அப்படின்னு நினைச்சுக்கிறாள். சரியா? ஏன்னா இந்த பக்கம் பார்த்தா புருஷனுக்கு சேவை செய்யறா, அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய ஆசிரமத்துக்கு போயிட்டு சேவை செய்யறா. இது எல்லாத்துக்கும் மேல தனக்கு ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு சேவை செய்யணும்னு துடிக்கிறா என்று பார்க்கும்போது ஆஹா இப்படிப்பட்ட சேவையில் திளைக்கின்றாள், கர்ம யோகி என்றால் இவளல்லவோ என்று நமக்கு பாராட்ட தோன்றுகிறது. சரியா? அவரிடத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னேன். நீ கர்மயோகத்தில் முதிர்ந்த நிலையை பெறுகின்றாய் என்பதற்கு அர்த்தம் கர்மம் உன்னை விட்டு தொலைய வேண்டும். அப்போது நீ கர்மயோகத்தை முழுமை பெறுகிறாய் என்று புரிந்து கொள். கர்மயோகத்தில் முழுமை பெற்றுகிறது என்றால் என்ன? கர்மயோகத்தினுடைய பர்பஸ் என்ன? ஈகோவை டெஸ்ட்ராய் பண்றது. 100% டெஸ்ட்ராய் ஆகும்போது கர்மம் உன்னை விட்டு விலகி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். என்ன பேசுறீங்க? சேவைங்கிறத அகங்காரம் இல்லாம தானே பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவள் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் சேவை செய்து கொண்டிருக்கிறார். சரியா? ஒரு 10, 15 பசங்களை ஆசிரமத்தை வச்சு காப்பாத்துறோம் அப்படின்னு சொன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். சரியா? இவள் வேணுமானால் இவள் கைப்பணத்தை போடுவாளே தவிர அங்கிருந்து ஒரு பைசா எதிர்பார்க்காம பண்ணி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு. இந்த சைடு புருஷனுக்கு சேவை செய்யும் போதும் சரி, அவர் எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், ஆனால் அவருக்காக நான் உழைப்பேன் என்று ஒரு சேவையை எல்லாம் ஆரம்பிக்கின்றார். அவள் நினைத்துக் கொண்டாள் என்னென்ன, நான் அகங்காரம் அதாவது பூரணமாக கர்மயோகம் செய்கின்றேன். கர்மயோகம் எப்போதும் பூரணத்திற்கு உதவி செய்யும். பூரணமாக வந்துவிடுமா அப்படின்னு தெரியாது. அதுக்கு யார்ஸ்டிக் கண்ணன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, கர்மம் விலகும் போது நீ பூரணத்தை பெறுவாய் அப்படின்றார். கர்மயோகத்தினுடைய வெற்றி எங்க இருக்குன்னா கர்மத்தை விடும்போது வருவது. என்னையா சொல்ற? கர்மத்தை கர்மத்தால் தான் தொலைக்க வேண்டும். இது ஞானேஸ்வரர் தெளிவா கண்ணன் சொல்றான். சரியா? என்ன சொல்ற? கர்மத்தை கர்மத்தால் தொலைப்பதா? ஆமா. கர்மயோகம் பண்ண சொல்றது உனக்கு கர்மம் பண்றதுக்காக இல்ல. அந்த கர்மம் உன்னை விட்டு விலகுவதற்காக. புரியலையே. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் சேவை செய்து கொண்டிருக்கும் என்னை நீங்கள் முழுமை அடையாதவள் என்று சொல்கிறீர்களே அப்படின்னு கேட்டான். இப்ப நான் சொன்னேன் என்னுடைய எக்ஸாம்பிள் ஒண்ணு தோணுச்சு. இந்த பகவத்கீதை ரிசர்ச் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மலைக்கு போயிட்டு காட்டுக்கெல்லாம் போயிட்டு திருப்பி உங்ககிட்ட எல்லாம் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு சென்னைக்கு வந்த அந்த காலகட்டத்துல உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான கர்ம யோக வெறி வந்தது. சரியா? என்னது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு கிரந்தம் நமக்கு சிறு வயதிலேயே கிடைத்திருந்தால் எத்தனை தன்யமாக இருந்திருப்போம்.
ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் யாருமே தெரியாம இருக்காங்களே, நம்மால் முடிந்தவரை இவைகளெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா என்று பெரும் துடிப்பு வந்தது. சரியா? அப்போ எல்லா ஸ்கூல்ஸ், எல்லா காலேஜஸ் நானா வாலண்டரியா ஏறி ஏறி இறங்கி எனக்கு எந்த ஒரு பைசாவும் நீங்க தர வேணாம். ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுங்க. ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ பிரசன்ட் மை நாலேட்ஜ் டூ தெம் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தேன். சரியா? மோஸ்ட்லி எனக்கு நெறைய வாய்ப்பு கிடைக்கல. அஃப்கோர்ஸ் கிடைச்சது. கிடைச்ச வாய்ப்பையும் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ நான் கர்மயோகம் செய்து கொண்டு தான் இருந்தேன். சரியா? அப்போ பயங்கர பிஸியாவும் இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் எனக்கு தோன்றுகிறது, "ஓ! நீ போய் இவங்கள பேசித்தான் நீங்கள் வந்து அவர்கள் எல்லாத்தையும் ஞானியாக்கி போகிறாயா?" எப்படி எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, யூடியூப்ஸ் பார்க்குறேன், மத்த விஷயங்கள பார்க்குறேன். இறைவன் வந்து கொட்டி குடுத்திருக்கான் இந்த ஞானத்த. அதுவும் ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட்டா சொல்லணும்னா, பேர் என்னடா விமலானந்தா ஐ திங்க். சுவாமினி விமலானந்தா. இஃப் யூ வாண்ட் யூ கேன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி அவங்க இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. ஸோ அ அப்புறம் அவன் பேர் என்ன இன்னொருத்தன்? விவேக் பிந்த்ரா. ஸோ சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர். ஸோ அவனுடைய வீடியோஸ் எல்லாம் நான் யூடியூப்ல பார்க்கும்போது பார்த்தா, என்ன விட 100 மடங்கு அப்படியே அல்வா சாப்பிடுற மாரி பேசுறான். அவன பார்த்தா அப்படியே முத்தம் குடுக்குற மாரி இருந்தது. என்ன அழகா பேசுறாங்க. ஃபாலோயர்ஸும் நெறைய வச்சிருக்கான். நம்ம பேசுறதுக்கு ஃபாலோயர்ஸும் இல்ல. டேய் கடவுள் எல்லாத்தையும் அழகா வச்சு தான்டா அனுப்பிச்சிருக்கான். நீ என்னமோ பண்ணி தான் என்னமோ கிழிக்க போறேன்னு என்னத்த நீ நெனச்சுட்டு இருக்க? ஆஹா! எல்லாம் அவன் செயல். அவன் பார்த்துக் கொண்டிருக்கும்போது நான் செய்வேன் என்று உனக்கு எண்ணம் எதற்கு? ஆக எந்த அளவுக்கு மெல்லிசாக நம்முள் ஈகோ ஒட்டிக் கொண்டிருக்கும் என்று புரிகிறதா? சோ பைசாவே வேணாம், எதுவுமே எதிர்பார்க்காம தான் நம்ம கர்மயோகம் பண்றோம். ஆனாலும் அதுல ஒரு ஈகோ இருக்கு. நான் செய்கிறேன்ற ஒரு ஈகோ இருக்கு. நான் சொல்லிக் குடுக்கணும். நான் அவங்கள திருத்தணும். சோ ஆல் தீஸ் திங்ஸ் இன்டைரக்ட்லா ஒட்டி இருக்கும். சரியா? சோ தீஸ் அப்போ கண்ணன் என்ன சூட்சுமத்த தர்றான் அப்டின்னா, உனக்கு ஆசைகள் முற்றிலும் அற்றுவிட்டது என்பதற்கு அர்த்தமே, ஈகோ முற்றிலும் போய்விட்டது என்பதற்கு அர்த்தமே, உனக்கு நைஷ்கர்மிய சித்தியில கிடைக்கும். நீ கர்மம் மேல கர்மம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு ஈகோ ஒட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். ஆனால் கர்மம் செய்ய செய்ய அந்த ஈகோ கரைந்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கர்மயோகத்தை நான் குறைவாக மதிப்பிடவில்லை. கர்மயோகத்தை முறையாக செய்ய செய்ய உன்னுடைய அகங்காரம் படிப்படியாக குறையும். எப்படிங்க குறையும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மம் என்பதே தோஷம் என்று வேற ஒரு இடத்துல சொல்லுகின்றான். சரியா? ஆனாலும் கர்மத்தை கர்மத்தாலேயே தொலைக்க வேண்டும் என்றும் சொல்லுகின்றான். அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்த நீ அடையறதுக்காக நீ கர்மம் பண்ற அப்படின்னா, அது சும்மா எல்லாம் பண்ணிட முடியாது. வி ஹேவ் டூ ஃபேஸ் லாட் ஆஃப் டிஃபிகல்டீஸ். அப்ப அவ்வளவு துன்பத்துக்கு இடையில ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து பண்ணும்போது, எதிர்பார்க்காம பண்ணா அது வேற விஷயம். பட் ஏதோ ஒண்ணு எதிர்பார்ப்புக்காக இங்க நம்ம படாத பாடு படும்போது, அந்த தோஷத்தினால் நமக்கு ஆசையே விலகிவிடும்ங்கிறான். அட இதுக்கு எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசைகளே படிப்படியாக குறையும். இந்த அகங்காரம் குறைய குறைய, ஆசைகள் குறைய குறைய, கர்மம் உன்னை விட்டு விலகும். சோ திஸ் இஸ் தி வே யூ ஹேவ் டூ நைஷ்கர்மிய சித்தியை அடையும் நிலை. இப்ப நான் உடனே சொல்லிட்ட உடனே, இவ்வளவுதானா? தூக்கி எல்லாத்தையும் போட்டு நான் பாட்டுக்கு உட்கார்ந்துடுறேன். எனக்கு நைஷ்கர்மிய சித்தியா? அப்படின்னா இருக்க முடியாதுங்க. சோ உனக்குள் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும்ங்கிற ஒரு சின்ன ஆசை இருந்தா கூட, ஒரு சின்ன ஈகோ இருந்தா கூட, நீ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்பவனாக இருந்தாலும் கூட, நீ கர்மத்தில் தான் இருப்பாய் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்படி நீ சுதர்மானுஷ்டானத்தை நீ அழகா பண்ணிட்டே வா. தப்பில்ல. நீ பண்ணிட்டே வா. So when you should identify yourself that I have fulfilled in the karma yoga. கர்ம யோகத்தில் நிறைவடைந்து விட்டேன் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்றால், கர்மம் உன்னை விட்டு தொலையும் போது. கர்மம் உன்னை விட்டு தொலைவது என்றது நீயாக நிறுத்துவதல்ல. உனது ஆசைகளும் அகங்காரம் முற்றிலும் ஒழியும் போது ஆட்டோமேட்டிக்காக உன்னுள் கர்மம் விலகுகிறது. சோ இந்த ஸ்திதிக்கு நீ வரணும் அப்படிங்கிறான். இந்த ஸ்திதியில உனக்கு குருவனுடைய அருள் எப்பயுமே இருக்கு. அந்த அருள் உனக்கு புரியும். அகம் பிரம்மாஸ்மின்னு அந்த நேரத்துல அவர் சொன்னார். இப்பதான் சித்தம், சத்துவம், சுத்தின்னு நம்ம ஞானேஸ்வரியில படிச்சோம் இல்லையா? அந்த சத்துவம், சுத்தி நிலை உனக்கு அரங்கேறி இருக்கும். சங்கல்ப விகல்பங்கள் அற்றுப்போய் இருக்கின்ற ஒரு நிலை வரும். அந்த நேரத்துல நீ அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும்போது பூரண சத்துவம் சுத்திக்கு நீ வந்திருப்ப. அப்படின்னா பிரம்ம பாவத்தோடு 24 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு அற்புத நிலை. நீ வேலை பார்த்துட்டு இருந்தா எங்கிருந்து பிரம்ம பாவத்துல இருக்க? சோ நைஷ்கர்மிய சித்தியை பெற்றுவிட்டு நீ பிரம்ம பாவத்தில் இருக்கும்போது பூரண ஞானி ஆவாய் என்று கண்ணன் சொல்லுகின்றான். சரியா? அப்ப பூரண ஞானத்தை பெற்ற பிறகு there is no condition sir. அதுக்காக நீங்க அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. நீ ஞானி ஆனதுக்கு அப்புறம் நீ வந்து மத்தவங்களுக்கு சேவை, அதாவது குரு 4 பேருக்கு உபதேசிச்சு ஞானி ஆக்குகிறார். அது ஒரு கர்ம யோகம் நீங்க சொல்லிக்கோங்க. ஞான பக்தன். ஞானியான பிறகு நிறைய ஞானிகள் வந்து சும்மா
இறைவனை பற்றி புகழ்ந்து பயங்கரமா பாடியிருக்காங்க. ஞானியான பிறகு. ஸோ தே ஹேவ் டன் லாட் ஆஃப் டியூட்டிஸ். ஸோ இது ஞான பக்த நிலையிலிருந்து ஞானி ஆன பிறகு கர்ம யோகம் அப்படிங்கிறது அது அது அன்கண்டிஷனல். இப்படித்தான் இருக்கணும்ன்ற கண்டிஷனே கிடையாது. சரியா? கர்ம சந்நியாசம் ஞானத்திற்கு பிறகும் வரும், ஞானத்துக்கு முன்பும் வரும். ஞானத்துக்கு முன்பு வருகின்ற கர்ம சந்நியாசத்திற்கு நைஷ்கர்மிய சித்தி என்று பெயர். ஞானத்துக்கு பிறகு கர்ம சந்நியாசம் வரலாம், வராமலும் போகலாம். சோ இப்படித்தான் இருக்கணும்னு எந்த கண்டிஷனும் போட முடியாது நம்ம ஞானிகளை. ஒரு சில ஞானிகள் அவங்க பாட்டு அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க. ஒரு சில ஞானிகள் ஏதோ ஒண்ணு தேவைன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. தட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஸோ திஸ் இஸ் தி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் யூ கேன் செக் அப் இன் தி 18th அத்தியாயா. நம்ம கடைசியா படிச்சதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த கர்மயோகமும் பக்தி யோகமும் உனது மனதை பரிபூரணமாக சுத்தம் செய்துவிட்டு உன்னை ஞானத்தை பெறுவதற்கு தயார்படுத்தும்னே அழகா சொல்லியிருக்காரு ஒரு ஓவில. அந்த நிலையில் உனக்கு நைஷ்கர்மிய வைராகியத்தையும் கைவரப்பெற்று நைஷ்கர்மிய சித்தியும் பெற்று குருவரலியும் பெறும்போது அகம் பிரம்மாஸ்மி மூலியமாக நீ பூரண ஞானியாவாய் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். என்னடா கொஸ்டின் என்னமோ கேட்டு என்னமோ பதில் சொல்ற அப்படின்னு நீங்க நினைச்சா நான் தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. ஆனா கேள்வியில இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நான் சேர்ந்து ஆட் பண்ணியிருக்கேன். மனதை கட்டுப்படுத்துவது எப்படி என்று நாம் சொன்னோம். மனதை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் நான் யார் என்ற அற்புதத்திலேயே பெரும் ஒரு வழி ப்ரொசீஜர் என்ன என்பதைத்தான் இங்கே நாம் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் எதுவுமே செய்யாம சும்மா உட்கார்ந்திருக்கேன் அப்படிங்கிறவனுக்கு கர்மயோகம் சூப்பர். நீ உன்னுடைய ஆசைகளை முறையாக கர்மயோகத்தின் வழியாக தீர்த்து கொள்ள முயற்சி செய் என்று சொல்லும் போது அது எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் ஸ்டெப். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் செய்கிறேன் என்ற பாவம் விடும்போது கர்மமே உன்னை விட்டு தொலைய ஆரம்பிக்கும். பக்தியும் கர்மம் ரெண்டு சேர்ந்து, ஏன்னா ரெண்டுலயுமே நான் செய்கிறேன் என்ற பாவம் போயிடும். ஏன்னா பக்தியும் வருது, கர்மயோகமும் வருது. அந்த ரெண்டுலயுமே நான் செய்கிறேன் என்ற பாவம் தொலையும். நான் செய்கிறேன் என்ற பாவம் தொலைய தொலைய ஆட்டோமேட்டிக்கலி கர்மமே உன்னை விட்டு விலகும் அப்படிங்கிறான் கண்ணன். கர்மம் விலகிய நிலை இன்னும் அடுத்த நிலைக்கு நீ சென்று விட்டாய். அந்த நிலையில் குருவருளால் அகம் பிரம்மாஸ்மி மூலியமாக ஞானி ஆவாய் என்று புரிந்து கொண்ட முயற்சி செய்யுங்கள். This is my answer about that question.